அண்மைச் செய்தி. சென்னை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தற்பொழுதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. தமிழகத்தில் சென்னை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம் சிகாமணி. இன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி முதலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல அக்டோபர் 27ஆம் தேதி, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் உருவாகக்கூடும் என கணித்திருக்கக்கூடிய அன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அதாவது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 28ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் 27ஆம் தேதி புயலாக உருமாறக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலையில் அந்த உருவாகக்கூடிய அந்த புயலானது அக்டோபர் 28ஆம் தேதி அதிதீவிர புயலாக உருமாறக்கூடும் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையிலே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பிருக்கிறது. காவிரி படுகையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம். அதே போல வட தமிழகத்தில் கனமழையை, அதாவது லேசானது முதல் மிதமான மழை, அதே போல மிதமான மழையிலிருந்து கனமழையை எதிர்பார்க்கலாம். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.